நம்ம இந்திய அணி இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 2 விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க கடந்த சில வருடங்களா பாசில் பால் அப்படிங்கிற யுக்தியை கையாண்டு வெற்றிகளை தொடர்ந்து குவிச்சுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணிக்கு அவங்களுடைய பால் யுக்தியாலேயே தற்போது மிகப்பெரிய அடி நம்ம இந்திய அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் விழுந்திருக்கு. ஸோ அது என்னடா பால் அப்படின்னு உங்கள சில பேருக்கு கேள்வி எழலாம். அதாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்ல நிதானமாகவும் மெதுவாகவும் விளையாடாம T20 ஃபார்மேட்ல அதிரடியா பேட்டிங் பண்றது, விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே பந்து வீசுறது, மேட்ச் டிரா ஆகாம எப்படியாவது 5 நாட்கள்ல மேட்சை கம்ப்ளீட்டா ரிசல்ட் தெரியற மாதிரி விளையாடுறதுதான் பால் யுக்தி. இந்த யுக்தியை கையாண்டு தான் இங்கிலாந்து அணி பென் ஸ்டோக் அவர் கேப்டனா வந்ததுக்கு அப்புறமா வரிசையா வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய மண்ணிலையும் இதே யுக்தியை கையாண்டு கண்டிப்பா நாங்க ட்ரோஃபியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன இங்கிலாந்து அணிக்கு இன்னைக்கு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல தான் மிகப்பெரிய பேர் அடி விழுந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இந்திய அணி 396 ரன்கள் எடுத்து எல்லா விக்கெட்டையுமே இழந்திருந்தாங்க. இதுல ஜெய்ஸ்வால் 100 அடிச்சிருந்தாரு. இப்படி இருக்க இன்னைக்கு இரண்டாவது நாள் இங்கிலாந்து அணி அவங்களுடைய இன்னிங்ஸை விளையாட துவங்க ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுடைய பால் யுக்தியை கையாண்டு தான் இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் பண்ணாங்க. ஆனாலுமே நம்ம இந்திய அணியின் போலர்களுக்கு எதிராக அவங்களுடைய பேட்டிங் யுக்தி கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நம்ம இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா விக்கெட்டுகளை எழுதுகிட்டே இருந்தாரு. எப்பப்பெல்லாம் அவங்க ரன் எடுக்க முயற்சி பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சரிவை நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அவரு கொடுக்க கடைசியா 253 ரன்னுக்கே இங்கிலாந்து எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஸோ இரண்டாவது நாள்லயே இங்கிலாந்து அணி இந்த மாதிரி அவங்க ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இந்த டெஸ்ட் மேட்ச்ல அவங்க தோற்கிறதுக்கான வாய்ப்பு தற்போது பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அடுத்து பேட்டிங் செய்ய வந்து 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட் கூட இழக்காம ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா 2 பேருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கடந்த சில டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களா ஏன் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கூட இதே யுக்தியை கையாண்டு தான் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணிக்கு தற்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவங்களுடைய இந்த பால் யுக்தி பலன் அளிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே போல இரண்டாவது நாள்லயே தற்போது நம்ம இந்திய அணி வலுவான நிலையில இருக்கிறது. இப்ப இங்கிலாந்து அணிக்கு இந்த யுக்தியை பயன்படுத்தினாலும் இந்த ஆட்டத்தில் அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு. அந்த வகையில் இங்கிலாந்து அணியின் இந்த பால் யுக்தி இந்த மேட்ச்ல அவங்களுக்கு இனிமேலாவது பலன் அளிக்குமா இல்ல தோல்வியை அளிக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.